பள்ளி மாணவர்களுக்கு குட் நியூஸ். கோடை விடுமுறை முடிந்த பிறகும் பள்ளி மாணவர்களுக்கு எத்தனை நாட்கள் விடுமுறை, வாங்க இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். கோடை விடுமுறைக்கு பிறகு ஜூன் மாதம் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் அந்த மாதத்தில் வரும் விடுமுறை நாட்கள் குறித்த விவரங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். ஜூன் மாதத்தில் வார இறுதி நாட்கள் அரசு விடுமுறை உட்பட மொத்தம் 12 நாட்கள் விடுமுறை வருகிறது. தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமல்ல, அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் விடுமுறை என்றாலே அளவில்லாத மகிழ்ச்சி கொண்டாட்டம் தான். அதுவும் தொடர் விடுமுறை வந்துவிட்டால் சொல்லவே வேண்டாம். இந்நிலையில் முழு ஆண்டு தேர்வு முடிந்து பள்ளி மாணவர்கள் கோடை விடுமுறையில் இருந்து வருகின்றனர். இந்நிலையில் ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடுமையான வெயில் காரணமாக பள்ளிகள் திறப்பை ஜூன் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இருந்தபோதும் வெயிலின் தாக்கம் ஜூன் மாதம் உச்சத்தை தொடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளதை அடுத்து பள்ளிகள் திறப்பு மீண்டும் தள்ளி போகுமா என்ற எதிர்பார்ப்பில் பள்ளி மாணவர்கள் இருந்து வருகின்றனர். இதனிடையே ஜூன் மாதத்தில் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் அந்த மாதத்தில் எத்தனை நாட்கள் விடுமுறை வருகிறது என்பதை பார்க்க பள்ளி மாணவர்கள் இப்போதே காலண்டரை புரட்ட ஆரம்பித்துள்ளனர். இந்நிலையில் ஜூன் மாதத்தில் எத்தனை நாட்கள் விடுமுறை வருகிறது என்பதை பார்ப்போம். ஜூன் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மொஹரம் பண்டிகை மட்டுமே அரசு விடுமுறையாக வருகிறது. வார விடுமுறை கணக்கில் எடுத்துக்கொண்டால் சனி, ஞாயிறு என மொத்தம் 8 நாட்கள் விடுமுறை வருகிறது. அது மட்டுமில்லாமல் பள்ளி திறப்பு ஜூன் 4ஆம் தேதி வருவதால் 1, 2, 3 என 3 நாட்கள் விடுமுறை வருகிறது. மொத்தமாக பார்த்தால் ஜூன் மாதத்தில் 12 நாட்கள் மட்டுமே விடுமுறை வருகிறது. ஜூன் மாதத்தில் போதிய விடுமுறை கிடைக்காததால் பள்ளி மாணவர்கள் கவலை அடைந்துள்ளனர்.